ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜானு ஃபேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஃப்ளவர் லைட்கன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஊசி நூல் வச்சு தைக்கிற அழகான ஒரு ஃப்ளவர் லைட்கன் தான். இந்த லைட்கன் எப்படி அழகாக தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ஒரு நாட் எடுத்திருக்கேன். ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருந்த நாட் தான். அப்புறமா ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா ஒரு சதுர பீஸ்னால் 4 பக்கமும் ஒரே அளவாக தான் இருக்கும். இப்போ 4 சைடுனா 5 இன்ச் 5 இன்ச், அது நீளம் 5 இன்ச், அதே மாதிரி அகலம் 5 இன்ச் அப்படி இருக்கிற ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளாத்தை எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த கிளாத்தை 4ஆக மடிச்சுட்டு அதோட மிட் பாயிண்ட், இப்போது இதை கிளாத்தை இப்போ நான் 4ஆக மடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ 4ஆக மடிச்சுட்டு அதோட எண்ட் கார்னர் மிட் பாயிண்டில் இருக்கிற அந்த கார்னரில் ஒரு சின்ன கட், ரொம்ப பெரிய கட்டெல்லாம் பண்ணாதீங்க. நாட்டை விட பெருசாக இருந்ததுன்னா நாட் லூஸாக இருக்கும். ஸோ சின்ன கட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த சின்ன கட் தான் கொடுத்துருக்கேன். இந்த சின்ன கட்டுக்குள்ளால் நம்ம நாட் ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரோப்பை உள்ளால் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கிளாத்தை அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம இனி ஊசி நூல் கொண்டு என்ன பண்ணலாம்னா தைக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஊசி நூல் எடுத்து தைக்க போகிறேன். நம்ம சாதா ஸ்டிச்சு சும்மா நம்ம ஊசியால் கொண்டு குத்தி வெளியில் எடுத்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டிச் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் 2-3 ஸ்டிச் அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னா, நம்ம ஊசி நூலால் அந்த ஃபுல்லாகவே அந்த இடத்த 2-3 சுற்றி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு 4-5 சுற்றிட்டு டைட்டாக சுற்றிக்கிட்டு ஒரு நாட் போட்டு முடித்து அந்த ஊசி நூலை நம்ம கட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அதில் இன்னும் நமக்கு தைக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டாம். ஒரு 2 நாட் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணலைன்னா ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாட் போட்டு முடிச்சிட்டேன். நாட் போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோப் அழகாகவே இதில் இன்சர்ட் ஆகியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 4 சைடு இருக்குது. இதில் 4 சைட்லேயும் ஒவ்வொரு கார்னர், ஃபர்ஸ்ட் கார்னரை இந்த மாதிரி மடக்கி மிட் பாயிண்டில் கொண்டு மடக்கணும். அதே மாதிரி செகண்ட், அதே மாதிரி தேர்ட், அதே மாதிரி ஃபோர்த், இப்படி 4 சைடும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எண்ட் கார்னர்லேருந்து ஒரு ஸ்டிச். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு கார்னரு அந்த அத்தத்துலேருந்து ஊசி நூல் கொண்டு அப்படியே எடுத்து மிடில் கொண்டு மடக்கி தைக்க போகிறேன். அதே மாதிரி இன்னொரு சைடு, அதே மாதிரி இன்னொரு சைடு, இந்த 4 சைடும் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே உள்ளால் கொண்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கை நூல் வச்சு தான் ஒவ்வொரு ஸ்டிச் போட போகிறேன். இப்போ திரும்ப நமக்கு 4 கார்னர் கிடச்சிருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கார்னர், செகண்ட் கார்னர், தேர்ட் கார்னர், ஃபோர்த் கார்னர். இப்போ இந்த 4 சைடும் நமக்கு கிடச்சிருக்கு. திரும்பவும் நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு கார்னரில் இப்போ ஃபஸ்ட்டு 2 அந்த கார்னரையும் அப்படி சேர்த்து பிடிச்சிக்கிட்டு அந்த ஊசியை என்ன பண்ணனீங்கன்னா அதுக்குள்ளே கொண்டு வச்சுட்டு அப்படியே இழுத்தா போதும். நம்மளுக்கு மிட் பாயிண்டில் அதுவாகவே வரும். இப்போ இழுத்தீங்கன்னா பார்த்தீங்களா, அதே மாதிரி மிட் பாயிண்டில் நமக்கு வரும். சப்போஸ் இந்த நம்ம கிளாத் அப்படி அங்கிட்டு போனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணி அதை அப்படியே எடுத்து இந்த சைடு மடித்து வச்சுக்கிட்டால் போதும், அழகாக மிட் பாயிண்டில் வந்துக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா அதோட அடுத்த சைடு அதே மாதிரி தான் உள்ளால் குத்தி நடுவில் கொண்டு வரோம். நம்ம ஒவ்வொரு எண்டில் ஊசி நூலால் கொடுத்து எடுத்தாலே அது கரெக்டாக மிட் பாயிண்டில் வந்துடும். ஓகேவா? நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் கஷ்டம்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இனி என்ன பண்ண போகிறேன்னா அந்த 2டையுமே ஆப்போசிட் சைடு எதிர் பக்கம் என்ன பண்ண போகிறேன்னா ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் காட்டினேன்ல, இப்போ இந்த 2 சைடும் இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் நான் ஒரு நாட் போட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த 2 சைடையும் இந்த 2 எதிர் சைடையும் அந்த நடுவில் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த நடு பாயிண்டில் ஒரு 2-3 ஸ்டிச் இப்போ பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டர் பாயிண்டில் ஒரு 2-3 ஸ்டிச் போட்டு ஒரு நாட் போட்டு முடிச்சுட்டு இனி அதுக்கும் அடுத்த ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி நாட் போட்டு முடிச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சைடு நாட் போட்டு முடிச்சுக்கலாம்.
இப்போ வந்து நான் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு அடுத்த ஆப்போசிட் சைடு இதெல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது. இது தனியாக அது தனியாக. இப்போது நம்ம அந்த 2 சைடையும் மட்டும்தான் நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணுறது கீழே தான் இருக்குது. அதிலெல்லாம் சேர்த்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த 2 ஆப்போசிட் சைடையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிச் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஒரு நாட் போட்டு முடிச்சு எடுத்தோன்னா நம்மளோட ஃப்ளவர் அழகாகவே ரெடி ஆகிடும். இந்த ஃப்ளவரை இன்னும் நம்ம அழகாக்கலான்னா சைடில் வந்து இந்த 4 கார்னர்லேயுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தோன்னா ஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு நிற்கும். நான் இப்போது இதோடையே முடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ளவர் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இனி வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த மிடில் இப்போது ஃப்ளவர்லாம் நடுவில் நமக்கு மகரந்தம் பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா, அதனால என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஒரு கோல்டன் கலரில் 5 பீட்ஸ் எடுக்க போகிறேன். இந்த கோல்டன் கலர் பீட்ஸை அப்படியே ஒரு 5 பீட்ஸையும் ஊசியில் அப்படியே உள்ளால் கொறுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா அதோட மிடில் பாயிண்டில் அப்படியே குத்தி எடுக்க போகிறேன். அப்படி குத்தி எடுக்கும்போது நமக்கு அழுக்காகவே அந்த 5 முத்தும் அதுக்குள்ளால் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஊசி நூலில் அந்த 5 முத்தையுமே கொறுத்துட்டு அந்த மிட் பாயிண்ட்லேருந்து அப்படியே ஊசியை வந்து குத்தி அப்படியே வெளியில் எடுத்துடுறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாட் போட்டு அப்படியே முடிச்சுக்குவேன். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இனி என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த எக்ஸ்ட்ரா நிற்கிற இந்த நூலை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட ஃப்ளவர் லட்கான் அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்க அப்படியே அழகாக நேச்சர் ஃப்ளவர் இருந்தது மாதிரியே இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் கலரில் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த கலரில் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே ஈஸியாக ஒரு லட்கன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஊசி நூல் மட்டுமே நமக்கு போதும், இந்த லட்கன் அழகாகவே தயாராகிடும். ஓகே, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.